ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில கதவ திறந்து வெளிய வந்து பார்த்தா, இப்படி தான் இருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பனியே இல்லாம நல்லா இருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஆள் எதிர்க்க வர்றதே தெரியாத அளவுக்கு பனி வந்து பெய்யுது. என்னடா இது பனி நாள்லாம் போன பிறகு இந்த அளவுக்கு பனி பெய்யுதே அப்படின்ற மாரி தான் இருந்தது. இந்த அளவுக்கு பனி பெய்யுதுன்னா, வெயில் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி பனி இருக்கிறதுனால சந்தோஷப்படுறதா? இல்ல மதியானம் வந்து வச்சு வெளுக்க போகுது வெயில் அப்படின்றது கஷ்டப்படுறதான்னு தெரியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னவோ தெரியல. பசங்க நம்ப ஸ்கூலுக்கு போனதுலருந்து, பசங்க நம்மளோட பசங்க ஸ்கூலுக்கு போற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை வந்தாலே திங்கட்கிழமையா அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதுவே வெள்ளிக்கிழமை வந்தாலே ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் இன்னைக்கு திங்கட்கிழமையா அப்படின்ற மாரி தான் இருந்தது. வெள்ளிக்கிழமை ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த மாரி கனவுல வந்து பாம்பு வந்தது அப்படின்ட்டு. நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்கவங்க கருத்த வந்து சொல்லியிருந்தீங்க. அதுல நெறைய பேர் வந்து பாலு, முட்டை வாங்கி ஆ வைங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. நானுமே அன்னைக்கு ஈவினிங் வந்து கோவிலுக்கு தான் போயிருந்தேன். ஆனா பால் வாங்கிட்டு தான் வந்து போகல. அதனால இதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு 3 வெள்ளிக்கிழமையாச்சும் போய் பாலு, முட்டை வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கேன். இங்க பக்கத்திலேயே வந்து நாகாத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ அந்த அம்மன் இருக்காங்க. அங்க தான் வந்து போயிட்டு வந்திருந்தேன். அதுலேருந்து இன்னும் கண்ணுல படல. எனக்காக டைம் எடுத்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பா வந்து செய்றேன். இந்த காய்கறி எதுவுமே இல்லனாலுமே மண்டைய பிச்சுக்கிற மாரி இருக்கும். அதுவே எல்லா காய்கறியும் இருந்தாலும் எது எது செய்யலாம் அப்படின்ற மாரி தான் யோசனையா இருக்கு இல்லையா? அந்த மாரி தான் அன்னைக்கு எல்லா காயும் இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்ற மாரி யோசிச்சு, அதுக்கப்புறம் கிள்ளி போட்ட சாம்பாரு, பீட்ரூட் பொரியல் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் நெறைய ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. டைமே வந்து கிடைக்க மாட்டுது. காலையில எந்திரிக்கிறேன்னா, பசங்களுக்கு லஞ்ச், டிஃபன் இதெல்லாம் வந்து செய்றேனா, அடுத்தது மதியானம் வந்து துணி துவைக்கிறது, இந்த மாரி மடிக்கிறது, இந்த மாரி வேலைகள் இருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் ஏதாவது ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் போயிட்டு ரெசிபி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் இருக்க மாட்டேங்குது. கண்டிப்பா வந்து ரெசிபி வீடியோவுமே வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். நெறைய டிப்ஸ் அந்த மாரியுமே எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாரி தான் தோணுது. ஆனா டைம் தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாச்சும் சரி இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போவேன். ஏதாவது ஒண்ணு எடுக்கலான்னு போனா ஒண்ணு இருக்காது. அதுக்கப்புறம் போய் கடையில வாங்குற மாரி இருக்கும். சரி போ இன்னைக்கு எடுக்க வேணாம் அப்படின்ற மாரி விட்டுடுவேன். இப்படிதான் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பா வந்து கடப்பா ரெசிபி வேற கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து அதையுமே வந்து செஞ்சு காமிக்கிறேன் என்னோட ஸ்டைல்ல. அதுக்கப்புறம் கடகடன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் வீடியோ எடுக்கல. எடுத்துட்டு ட்ரைபேட் வச்சு எடுக்கிறதுனால டைம் வந்து லேட் ஆகி போகுது அப்படின்றதுனால இன்னைக்கு அதிகமா எடுக்கல. கிள்ளி போட்ட சாம்பார், பீட்ரூட் பொரியல். நல்லா பொடியே கட் பண்ணி இந்த தேங்காய் துருவல் போட்டு செஞ்சா எனக்கு பிடிக்கும். அந்த சீவி பொரிக்கிறத விட அந்த மாரி தான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் நேத்து நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அது என்னோட மிஸ்டேக் தான். நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் கூடயும் விளையாடுற மாரி விளையாடி, விளையாடி அந்த பிஸ்கெட் குடுக்குற மாரி குடுத்துருந்தேனா, அது எகிறி என் கையுமே லைட்டா வந்து பிடிச்சிருச்சு. அதில பார்த்தீங்கன்னா, ரவ்வோண்டா வந்து பல்லு பட்டு கொஞ்சமா ரத்தம் வந்துருச்சு. சரி காலையிலே போயிட்டு ஊசி போட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக ஊசி போட்டு வந்துட்டேன். ரொம்ப சின்ன காயம் தான். இருந்தாலும் சின்ன காயம்னு விட முடியாது இல்லையா? அதனால போய் 3 ஊசி வந்து போட்டு விட்டாங்க. ஊசியே பயந்துட்டு தான் போயிருந்தேன்.